யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பார்த்து பேசும்போது அவங்களோட முகத்தை பார்த்து தான் நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ முகம் ரொம்ப அழகாவும் க்ளோவாவும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ இன்னைக்கு வீடியோல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முகத்தை ஸ்லிம்மாவும் நல்லா க்ளோவாவும் வச்சுக்கக்கூடிய ஃபேஸ் யோகா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யாரெல்லாம் அவங்கள நேச்சுரலா அழகா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யோகா பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நம்ம மனசை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நம்ம ஃபேஸ் ரிலாக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு டீப் பிரீத் எடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 to 5 கவுண்ட்ஸ் நல்ல ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம உடம்பையும் மனசையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் யோகா என்ன அப்படின்னா ஃபிஷ் லிப், அதாவது நம்மளுடைய சீக்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மாதிரி வச்சுக்க போகிறீங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 3 ரெப்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றது மூலியமா நம்மளுடைய ஃபேஸ் நல்லா ஷார்ப்பா இருக்கும். அண்ட் இந்த சீக்ல நிறைய பேருக்கு ஃபேட் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்க. 3 ரெப்ஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன அப்படின்னா சீக் பஃப், அதாவது நம்மளுடைய ஒரு சீக்ல ஏரை ஃபில் பண்ணிட்டு இன்னொரு சீக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. சில பேருக்கு ஷேக் ஆயிருக்கும். சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தொங்கி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு டபுள் சின் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த சின்னே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சின் இருக்கும், 2 சின் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த சீக் பஃப் பண்றது மூலியமா ரெடியூஸ் ஆகும். நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம். ஸோ யாருக்கெல்லாம் சூரிய நமஸ்காரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஜாவ் லைன் ஸ்ட்ரெச், அதாவது இங்க இருக்கு இல்லைங்களா, ஸோ இது சில பேருக்கு இந்த ஷேப் இல்லாம பஃபியா இருக்கும், ஸோ ஃபேட் இருக்கும் நிறைய. ஸோ அவங்களுக்கு இந்த இது பண்றது மூலியமா நல்லா ரெடியூஸ் ஆகும். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா அண்ணாந்துக்கோங்க. தென் நல்லா கீழே குமிஞ்சு நம்மளுடைய இந்த இது இங்க டச் ஆகணும். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. தென் எகெயின் ஹெட் அப். இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. 2 ரெப்ஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோ லிஃப்ட், அதாவது நம்மளுடைய ஐப்ரோ இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஐப்ரோவில் கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இப்படி மேலே நல்லா லிஃப்ட் பண்ண போகிறோம். 5 to 10 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு தென் ரிலீஸ். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. 2 ரெப்ஸ் பண்ணுங்க. இப்படி பண்றது மூலியமா நமக்கு அந்த ஃபோர்ஹெட்ல ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, சுருக்கங்கள், அது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அண்ட் கண்கள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மவுத்ல ஏர் நல்லா ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ஹேல் பண்ணணும். இந்த மாதிரி 10 to 20 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. 2 ரெப்ஸ் பண்ணுங்க.
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்டேக்கா எடுத்துக்கக்கூடிய ஃபுட் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாலே நம்ம ஸ்கின் ரொம்பவே க்ளோ ஆகும். கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம், ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறைய இன்டேக்கா எடுத்துக்கோங்க. ஆயில் ஐட்டம்ஸ், சிப்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கின் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஸ்மைலோட இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் ரொம்பவே க்ளோவாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ அடுத்து ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குயிக்கான மசாஜ் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய சீக்கு, சின்னு, ஃபோர்ஹெட்டு எல்லா பக்கமும் என்ன பண்ண போறோம்னா டேப் பண்ண போகிறோம். ஸோ இப்படி மைல்டான ஒரு டேப் இப்படி பண்ணுறது மூலிமா பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா ஈவனாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு பண்ணுங்க, தென் பிரேக் விட்டுட்டு திரும்ப 2 மினிட்ஸ்க்கு, இந்த மாதிரி 5 மினிட்ஸ்க்கு பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.